அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிபின். மார்ச் 25, 2026, அதாவது இன்று நடந்த 10ஆம் வகுப்பு கணித பொதுத் தேர்வு வினாத்தாளின் விடைகளை இந்த பகுதியில் நாம் பார்ப்போம். முதலும் பார்க்க போகிறது ஒரு மதிப்பெண் வினாக்கள். 14 ஒரு மதிப்பெண் வினாக்களின் பதில்களை நாம் பார்க்கலாம். கேள்வி எண் 1, ஆப்ஷன் ஏ சரியான பதில் 8,6. கேள்வி எண் 2, ஆப்ஷன் டி சரியான பதில் இருபடி சார்பு. கேள்வி எண் 3, ஆப்ஷன் பி சரியான பதில் 2. கேள்வி எண் 4, ஆப்ஷன் சி சரியான பதில் 14,280. கேள்வி எண் 5, ஆப்ஷன் ஏ சரியான பதில் x = 1, y = 2, z = 3. கேள்வி 4க்கு சரியான பதில் வந்து ஆப்ஷன் டி 4x3, 4x3. கேள்வி எண் 7க்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ 13 மீட்டர், 13 மீட்டர். கேள்வி எண் 8, இந்த கேள்வி எண் 8க்கு சரியான பதில் பார்க்கும்போது ஆப்ஷன் சி 3,5, 3,5. ஆப்ஷன் கேள்வி எண் 9க்கு ஆப்ஷன் பி y அச்சுக்கு இணை. கேள்வி எண் 10க்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆன்சர் 2. கேள்வி எண் 11க்கு சரியான பதில் ஆப்ஷன் சி 4x சென்டிமீட்டர், 4x சென்டிமீட்டர். கேள்வி எண் 11க்கு சரியான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி எண் 12க்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ 2:1. ஆப்ஷன் கேள்வி எண் 13க்கு சரியான பதில் ஆப்ஷன் பி 2. கேள்வி எண் 14க்கு சரியான பதில் ஆப்ஷன் பி b/p+q+r. அடுத்து இருமதிப்பெண் வினாக்கள். இந்த இருமதிப்பெண் வினாக்களில் கேள்வி எண் 15, 16 எப்பவுமே எல்லா தேர்வுகளுமே பொதுவாக கேட்கக்கூடிய சம்மு, அதை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் யூனிட்லேருந்து. கேள்வி எண் 17க்கு சரியான பதில், அதுக்கு ஆன்சர் மட்டும் பார்ப்போம். x = 7 வந்து அதுக்கு 2 மார்க் கிடைக்கும். கேள்வி எண் 18க்கு அந்த விடை வந்து ஆன்சர் வந்து 27/2. கேள்வி எண் 19க்கு விடை வந்து ஆன்சர் வந்து x - 4/x+4. கேள்வி எண் 20க்கு ஆன்சர் இந்த x - 1/x = 24/5. இதுக்கு x வந்து 5 ஆன்சர். எக்ஸுக்கு இன்னொரு எக்ஸு வந்து -1/5. அப்போ ஆன்சர் எல்சிஎம் எல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் x = -1/5. இது வந்து ஆன்சர். 2 மார்க் கிடைக்கும். கேள்வி எண் 21க்கு சரியான பதில் 1, 3, 5, 0, 2, 4, 1, 1, 3 அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 22க்கு சரியான பதில் DE/BC. கேள்வி எண் 23க்கு ஆன்சர் வந்து நாட் டிபெண்டட். ஏன் நாட் டிபெண்டட்னா -6 -10 /14 -14. அப்போ 14 - 14 அது 0 வரும். அதனால கீழே 0 எதுவும் இல்லையா, அதனால அதுக்கு ஆன்சர் வந்து நாட் டிபெண்டட். கேள்வி 24க்கு ஆன்சர் 3x - 2y = 6. கேள்வி 25 எப்பவுமே கேட்குற ஒரு கேள்வி, எளிமையாக கேட்டிருந்தாங்க. கேள்வி 26க்கு ஆன்சர் வந்து 440/12 = √36.67. அது ஆன்சர் வந்து 6.05. அதுக்கு ஃபைனல் ஆன்சர்.
அதேபோல் கேள்வி எண் 27க்கு 3/6 1/2 ஆன்சர். கேள்வி எண் 28 கம்பல்சரி 2 மார்க் ஆன்சர் வந்து 6 ஈஸ்ட் பை. அடுத்த 5 மதிப்பெண் வினாக்கள். கேள்வி எண் 29 அந்த ப்ராக்டிஸ் 1.1லேருந்து கேட்டிருக்காங்க எளிமையாக. கேள்வி எண் 30க்கு ஆன்சர் வந்து 3x² = 3x². கேள்வி எண் 31க்கு ஆன்சர் 19,264. கேள்வி எண் 32க்கு ஆன்சர் 3/9 10 × 10⁻n - 1/9 - n. கேள்வி எண் 33க்கு 52க்கு 30 43 3. கேள்வி எண் 34 தேற்றம் இதெல்லாம் எழுதியிருப்பீங்க. கேள்வி எண் 35 ஆன்சர் வந்து 60² யூனிட்ஸ். கேள்வி எண் 36 ஆன்சர் 2x + 5y + 6 = 0. கேள்வி எண் 37 ஆன்சர் 546.4 மீட்டர். கேள்வி எண் 38 ஆன்சர் 211.2 மீட்டர் ஸ்கொயர். கேள்வி எண் 39 ஆன்சர் 6 சென்டிமீட்டர். இன்டர்னல் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர். கேள்வி எண் 40 ஆன்சர் 26.02. கேள்வி எண் 41 ஆன்சர் 1/4. கேள்வி 42 ஆன்சர் 5/4. கேள்வி எண் 43 வடிவத்த முக்கோணம் வரைதல். இன்னொன்று ஆப்ஷன் தொடுகோடு வரைதல். எளிமையாக தான் கேட்டிருந்தாங்க, எல்லாமே போட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி 44 கிராஃபு. இது எளிமையாக தான் இருந்து. நான் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கும்போது நிறைய மாணவர்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதுபோன்று இன்னும் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.